மும்பை விமான நிலைய ஓடுதளத்தில் பயணிகள் சாப்பிட்ட தொடர்பான மத்திய விமான போக்குவரத்து துறை விளக்கம் கேட்டுள்ளது. கோவா டு டெல்லி சென்ற இண்டிகோ விமானம் கடும் பனிமூட்டத்தால் மும்பையில் தரையிறங்கியது. அப்போது விமானங்களை நிறுத்தும் டார்மாக் பகுதியில் அமர்ந்து பயணிகள் சாப்பிட்டனர். இந்த வீடியோ வைரலான நிலையில் இண்டிகோ நிறுவனம் மற்றும் மும்பை விமான நிலைய நிர்வாகம் விளக்கமளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வரி பிடித்ததுக்கு எதிராக சிவகார்த்திகேயன் தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நடிகர் சிவகார்த்திகேயனிடம் பிடித்த செய்த டிடிஎஸ் தொகை ரூபாய் 12.60 லட்சத்தை திருப்பி செலுத்தி விட்டதாக வருமான வரித்துறை தெரிவித்தது. இதை அடுத்து வரி பிடித்ததுக்கு எதிராக அவர் தாக்கல் செய்த வழக்கை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. எப்படி கரையான் புகுந்து ஒரு மரத்தை அரிக்கிறதோ அதுபோல் வடமொழி நிலத்தை அரித்துவிட்டது என்று கவிஞர் வைரமுத்து விமர்சித்துள்ளார். தாய்மொழி என்பது பண்பாட்டு மொழி, ஆங்கிலம் என்பது நாகரிக மொழி. ஒரு மனிதன் பண்பாட்டு மற்றும் நாகரிகத்துடன் திகழ வேண்டும். தமிழ் ஆங்கிலம் போதும். இனியும் எங்கள் மொழியை, நிலத்தை, இனத்தை இழக்க தயாராக இல்லை. மத்திய அரசு இந்தியை திணித்து தமிழகத்துக்கு அச்சம் கொடுக்க வேண்டாம் என்றார். ஓபி கிருஷ்ணா ஜென்ம பூமியை ஒட்டிய ஷாயி இத்கா மசூதியை ஆய்வு செய்ய ஆணையம் அமைத்து பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. ஆணையம் அமைத்து மசூதியில் ஆய்வு செய்ய அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மதுராவில் உள்ள ஷாயி இத்கா மசூதி அமைந்துள்ள இடம் கிருஷ்ணனின் பிறப்பிடம் என மனு தாக்கல். டாஸ்மாக் கடையில் மது வாங்க வந்த மது பிரியர்களை நடிகர் விஷால் அடித்து விரட்டும் வீடியோ வைரலாகி வருகிறது. ஹரி இயக்கத்தில் ரத்னம் என்னும் திரைப்படத்தில் விஷால் நடித்து வருகிறார். இப்படத்திற்காக டாஸ்மாக் மது கடை மாதிரி செட் போடப்பட்டுள்ளது. இது உண்மையான கடை என்று நினைத்து மது வாங்க வந்தவர்களிடம் இது செட், உண்மையான டாஸ்மாக் இல்லை என்று கூறி விஷால் விரட்டும் வீடியோவை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். பேர்